பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய தினத்துல காலை வேளையில உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு இனிய நாள். இன்றைய நாள்ல தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற வசனம் மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். பாருங்க, கன்னி மரியாளின் வயிற்றுல ஆண்டவர் பிறந்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக, இந்த மனுக்குலத்தின் பாவங்களை சுமப்பதற்காக, இந்த மனுக்குலத்தை எல்லாவித தீங்கிலிருந்தும் எல்லாவித துன்பங்களிலிருந்தும் எல்லா சமாதானம் இல்லாத காரியங்களிலிருந்து சமாதானத்தை கொண்டு வரவும், சந்தோஷத்தை கொண்டு வரவும், மகிழ்ச்சியை கொண்டு வரவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார் என்று பார்க்கிறோம். அதன் மூலமாய் மாத்திரமல்ல, தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய எல்லா விதமான சாபங்களை நீக்குவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய தினத்துல நமக்காக பிறந்திருக்கிறார். இந்த பிறப்பின் நற்செய்தி உங்களுக்காகவும் நமக்காகவும் ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதமான திட்டங்களை கொண்டு வரவும், ஆசீர்வாதமான செயல்களை நம்முடைய வாழ்க்கையில நிலைநிறுத்தவும் ஆண்டவர் நமக்குள்ள பிறக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். யாருக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி பிறந்தது மாத்திரமல்ல, உங்கள் இருதயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பாரே என்றால், உள்ளத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், இந்த வெளியேற பெற்ற பொக்கிஷமாகிய பாவ மன்னிப்பு என்கிற மீட்பு, பாவ மன்னிப்பு என்கிற ஒரு ரட்சிப்பு, சாபத்திலிருந்து ஒரு மீட்பு, சமாதான குலைச்சலிருந்து ஒரு சமாதானம் என்கிற ஒரு மீட்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தந்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல ஆண்டவரே, அப்பா, நீர் எங்களுக்காக இந்த பூமியில உதித்தது, எங்கள் பாவங்களை நீக்கி எங்களுக்கு சமாதானம் உள்ள ஒரு அப்பா, ஒரு ஆளுகை தரவும், ஒரு சந்தோஷத்தை தரவும், ஒரு மனமகிழ்ச்சியை தரவும் நீர் பிறந்தீர் சுவாமி. அந்த நல்ல நாள்ல அப்பாவுமே எங்கள் இருதயத்துல ஏற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை புரிந்தருளுங்க. யாரெல்லாம் இந்த நேரத்துல ஜெபிக்கிறாங்களோ அவர் ஒவ்வொருவருடைய உள்ளத்துல நீர் கடந்து வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொருவரையும் நீ சமாதானத்தினால சந்தோஷத்தினால ஆட்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். அவர்கள் பாவங்கள் எல்லாம் நீக்கி அவர்களை சுத்திகரிங்க, அவர்களை விடுதலை கொடுங்க சுவாமி. அவர்களுடைய வாழ்க்கையில அப்பா அநேக வெற்றிகளை காண கர்த்தர் உதவி செய்யுங்க. எசப்பா, உம்முடைய திருக்கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.